எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவன் ஆல்ரெடி சத்தியம் சினிமாஸை ரிவ்யூ பண்ணிட்டானே, மறுபடியும் ஏன் பண்ணுறான்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம சத்தியமில் இருக்க 2 மெயின் ஸ்க்ரீன் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணியிருப்போம். இப்போ நம்ம சத்தியமில் இருக்க எல்லா ஸ்க்ரீனையும் ரிவ்யூ பண்ண போகிறோம். 2024 சத்தியம் சினிமாஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் ஒன்று டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஒரு முக்கியமான விஷயம், இங்கே டிக்கெட் புக் பண்ணும் போது ஒரே ஆள் தான் இருக்காங்க. அதனால ரொம்ப க்ரௌடாகவும் இருக்குது. அதே மாதிரி பட்ஜெட் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புது ரூலை இங்கே போட்டிருக்காங்க. சத்தியம் சினிமாஸோட 6வது ஸ்க்ரீனான 6 டிகிரி ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அதாவது என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன்னே சொல்லலாம். ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற ஸ்க்ரீனும் இங்கே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இன்டீரியர் தீம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சைடில் ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் ஃபயர் இது பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சத்தியம் தேட்டர்னால் மக்களுக்கு ஒரு நல்ல மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் ஏன் அந்த பட்ஜெட் கிளாஸ் டிக்கெட்டு மட்டும் கட்டச்சேர் அப்போ வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுக்கும் ஒரு நார்மல் சீட்டு வச்சுருந்தா அந்த சீட் மக்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அவங்களுக்கும். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 180 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே மொத்தம் 2 வகையாக டிக்கெட்ஸ் பிரிக்கிறாங்க. எலைட் அண்ட் பட்ஜெட். அதாவது அந்த கட்டச்சேர் பட்ஜெட் 60 ரூபாவும், எலைட்டுக்கு 190 ரூபா டிக்கெட் பைசா இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் 4K கிறிஸ்டி ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாகவே இருக்கும். அந்த பிக்சர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே இங்கே டால்பி அட்மாஸ் ஆடியோஸும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 19 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸாக இருக்குது. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இங்கே வேறு லெவலில் இருக்கும். ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இந்த ஸ்க்ரீனில் இருக்கும். இது ஒரு டஸ்ட்டு ஃப்ரீ ஸ்க்ரீன் சொல்லலாம். அதாவது இந்த ஸ்க்ரீனில் டஸ்ட்டு சுத்தமாக இல்லை. அந்தளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்க்ரீனில் ஏசி நல்லா இருக்குது. ஆனால் ஸ்மெல் லோவாக இருக்குது. மற்றபடி இது ஒருத்தான ஸ்க்ரீன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் சத்தியத்தில் மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருந்தது. அதாவது சத்தியம், சாந்தம், சுபம். இப்போது இங்கே இருக்கிற 5வது ஸ்க்ரீனான ஸ்டூடியோ 5 தான் அப்போ இருந்த சுபம் ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டூடியோ 5 ஸ்க்ரீன் தேட்டரோட தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கேயும் சேம் பட்ஜெட்டுக்கு அந்த கட்டச்சாரம் மற்றதுக்கு எல்லாமே எலைட்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரே நேரத்தில் 114 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க 190 ரூபா டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனும் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனாகவே தெரியும். இதுவும் ஆடிட்டோரியத்துக்கு காம்பேக்டான ஸ்க்ரீனாகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்கும். ஆனால் ப்ரொஜெக்ஷன் இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி பக்கத்தில் வாலில் ஓடுது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் டிடிஎஸ் சவுண்டாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எல்லாமே ஓல்டு JBL பிராண்டட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. பேஸும் சரௌண்டும் நல்லாவே இருக்குது. ஆனால் ரேரில் இருக்க சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸில் ஜேரிங் ரொம்ப ஆகுது. அது ஆக்ஷன் படம் அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த ஸ்பீக்கர்ஸை கண்டிப்பாக இவங்க சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்போலாம் மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரீனில் தான் பிளைண்ட் டேட்னு ஒரு ஷோ வச்சுருந்தாங்க சத்தியமில். அந்த படம்லாம் இந்த ஸ்க்ரீனில் தான் அடிக்கடி போடுவாங்க. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை. அந்த 2 விஷயத்தையும் ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனும் உண்மையிலே செம ஸ்க்ரீனாகவே இருக்கும். ஏசி இங்கே நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்மெல் இங்கே சுத்தமாக இல்லை. அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 4ஆன செரீன் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த செரீன் ஸ்க்ரீன் வந்து சத்தியம் சினிமாஸ் காம்ப்ளெக்ஸ்லேயே 2nd ஃப்ளோரில் இருக்குது. 2nd ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரனோடனே என்ட்ரன்ஸே ஒரு புதுசாக இருக்கும். ஸ்டெப்ஸ் மேலே ஏறி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவு ஸ்க்ரீன் ரொம்ப ஸ்லோப்பாகவே இருக்கும். அதே மாதிரி இன்டீரியரும் இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கீழே டைல்ஸ் முதற்கொண்டு அந்த வாலில் இருக்க பேனல்ஸ் வரைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு உண்மையில் நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 272 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கேயும் பட்ஜெட்டுக்கு கட்டச்சேரும் மற்றதுக்கு எல்லாமே எலைட்டும் சொல்கிறாங்க. எலைட்டுக்கு 190 ரூபாவும் பட்ஜெட்டுக்கு 60 ரூபாவும் இங்கே டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற மற்ற ஸ்க்ரீன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, இங்கே ஸ்க்ரீன் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் கருவடான மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு உண்மையில் நல்லாவே இருக்கும். இந்த கருவடு ஸ்க்ரீனில் இவங்க பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் நான் சொல்ல வேண்டியவே தேவையில்லை. அந்தளவு பிக்சர் குவாலிட்டி இங்கே வேறு லெவலாகவே இருக்கும். கான்ட்ராஸ்ட்டும் சரி, பிரைட்னஸும் அந்தளவு சூப்பராகவே இருக்கும் இங்கே பிக்சர் குவாலிட்டி. இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 29 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 22 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக இந்த தேட்டரில் பேஸ் வந்து நம்ம அந்த கிரவுண்டில் ஃபீல் பண்ண முடியும். அந்த டைல்ஸ் அப்படியே ஷேக் ஆகும். அந்தளவு பேஸ் எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னா, மூவி போக போக ஏசி ரொம்பவே அதிகமாகிடுது. அது கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே வேறு லெவல் ஸ்க்ரீனாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்க்ரீனில் ஸ்மெல்லு சுத்தமாகவே இல்லை. இதுவும் ஒரு நல்ல ஸ்க்ரீன்னு கண்டிப்பாக சொல்லலாம்.
அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 3ஆன சீசன் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் ரொம்பவே டார்க்காக இருந்தது. அதனால் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீனில் வீடியோ எடுக்க வேண்டியதாகிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடிட்டோரியத்தோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஆடிட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் பிரைட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடிஞ்சது. இப்போது இந்த சீசன் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த சீசன் ஸ்க்ரீன் வந்து அந்த 6 டிகிரி ஸ்க்ரீன், அதாவது சத்தியமோட என்ட்ரன்ஸோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. அதாவது 6 டிகிரி ஸ்க்ரீனோட ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீன்னே சொல்லலாம். அந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற காம்பேக்டான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 260 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதே சேம் இங்கே பட்ஜெட் அண்ட் ரேட் தான் டிக்கெட்டை பிரிக்கிறாங்க. இந்த சீசன் ஸ்க்ரீனில் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இங்கே 3D படம் அதிகமாக போடுவாங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரீனில் 3D எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது 3D மூவி இந்த சத்தியம் காம்ப்ளெக்ஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்தளவு 3D எஃபெக்ட் ஒர்த்தாகவே இருக்கும், செமையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனையும் க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுருக்காங்க. ஒரு டஸ்ட்டு கூட இந்த ஸ்க்ரீனில் சுத்தமாகவே இல்லை. இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோஸும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 26 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 20 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்லுமே சூப்பராகவே இருக்கும். ஆனால் பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் நல்லா இருக்குன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீன்லேயும் ஏசி நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்மெல்லு இங்கே இல்லை. ஓவரால் இந்த ஸ்க்ரீன் எப்படி இருந்ததுன்னா அந்த பேஸ் எஃபெக்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். அதேமாதிரி இங்கே இருக்கிற இன்டீரியரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ம சத்தியம் காம்ப்ளெக்ஸோட செகண்ட் ஸ்க்ரீனான ரெண்டாவது மெயின் ஸ்க்ரீனான சாந்தம் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த தேட்டரோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த சாந்தம் ஸ்க்ரீனுக்கு பால்கனியும் இருக்குது. அது வந்து இந்த தேட்டரோட தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இது ஒரு 7.1 ஆடியோ கொண்ட ஸ்க்ரீன் தான். இங்கே மொத்தம் 32 QSC பிராண்டோட சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் இங்கே நல்லாவே இருக்கும். ஆனால் சரௌண்ட் எஃபெக்ட் கத்தும் ரொம்ப இறைச்சலாகவே இருக்கும். இவங்க சரௌண்டை நல்லா டியூன் பண்ணி கரெக்டாக வச்சாங்கன்னா ஸ்டேஜ் ஸ்பீக்கர் நம்மளுக்கு கேட்கும். இல்லைனா இங்கே ஸ்டேஜ் ஸ்பீக்கர் கேட்காது, சரௌண்ட் ஸ்பீக்கர் மட்டும் தான் கேட்கும். இங்கே ஒரே நேரத்தில் 505 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு உங்கள் டிக்கெட்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பால்கனி எலைட் அதுக்கு 190 ரூபாவும், ப்ரீமியம் 180 ரூபாவும், பட்ஜெட் டிக்கெட்டுக்கு 60 ரூபாவும் இங்கே டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ப்ரீமியம் கிளாஸில் இருக்க சில சீட்ஸ் எல்லாமே ரொம்பவே டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதை கொஞ்சம் இவங்க ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். இந்த ஸ்க்ரீனில் ஏசி நல்லாயிருக்கு, ஸ்மெல்லு அதை விட சூப்பராகவே இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் இவங்க சரி பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உண்மையிலே வேறு லெவல் ஸ்க்ரீன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த சத்தியம் சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீனான சத்தியம் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். சத்தியம் ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு முன்னாடி சத்தியமோட பால்கனி பார்க்கலாம். இந்த சத்தியமோட பால்கனி தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த சத்தியம் தேட்டரோட பாப்கார்ன் எந்த அளவு ஃபேமஸாக இருந்ததோ அதே அளவு இந்த சத்தியம் தேட்டரோட பால்கனியும் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது. ஒரு ஆவரேஜான டாக் வந்த படத்துக்கு கூட இந்த சத்தியம் பால்கனி எப்போவுமே ஃபில்லாக இருக்கும். அந்தளவுக்கு ஆடியன்ஸ் இந்த சத்தியம் சினிமாஸோட பால்கனியை லைக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பால்கனியில் உட்காந்து படம் பார்க்கும்போது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் சரௌண்ட் லவ்வராக இருந்தால், அதாவது அட்மாஸ் லவ்வராக இருந்தால் கண்டிப்பாக பால்கனியில் உட்காந்து படம் பாருங்கள். ஏன்னா அட்மாஸ் சவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே பால்கனியில் கேட்கும். ஏன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர் எல்லாமே நம்ம ஹெட்டுக்கு நியராகவே இருக்கும். அதனால் அட்மாஸ் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும் பால்கனியில். அதே மாதிரி பேஸ் எஃபெக்ட்டும் நீங்கள் ஏரோவில் உட்காந்து படம் பார்த்தா கூட பேஸ் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது பால்கனியில். அது மட்டும் இல்லாமல் சீட்டிங்கும் ஸ்லைடிங் சீட்டும் இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது கீழே ப்ரீமியம் கம்பேர் பண்ணும் போது. ஆனால் பிக்சர் குவாலிட்டி கம்பேர் பண்ணும் போது ஸ்க்ரீனோட பாட்டமில் பிக்சர் டல்லாக தான் தெரியுது பால்கனியிலேருந்து படம் பார்க்கும் போது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ப்ரொஜெக்ஷன் ப்ளேஸ் பண்ண விதம் தப்பாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பிக்சர் கீழே டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஆடியோ எஃபெக்ட்காகவே பால்கனியில் கண்டிப்பாக படம் பார்க்கலாம். இந்த சத்தியமோட எக்கனாமிக், ப்ரீமியம், அதுக்கப்புறம் பட்ஜெட் கிளாஸ் எல்லாமே தேட்டரோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, அதாவது என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் இந்த தேட்டரில் சுத்தமாக ஏசியும் ஸ்மெல்லும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு சத்தியமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஏசியும் ஸ்மெல்லும் செம்மையாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அதை விட பிக்சர் குவாலிட்டி இங்கே இப்போ டாப் நாச்சாக இருக்குது. பக்காவாக பிக்சரை நல்லா டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக ஏதோ ஒரு ரெனோவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை இப்போது லைட்டாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் டஸ்ட்டும் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணாங்கன்னா பிக்சர் குவாலிட்டிங்க சூப்பராகவே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனில் 64 சேனல் டால்பி அட்மாஸ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் 82 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 60 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 22 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இங்கே இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே
டால்பியோட ஓன் பிராண்டான எஸ்எல்எஸ் பிராண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பால்கனியில் லாஸ்ட்டில் மட்டும் ஒரு 8 ஜேபிஎல் பிராண்டோட சரௌண்ட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். பேஸும் சரௌண்டும் அந்தளவு தெரிக்குன்னே சொல்லலாம். இப்போதைக்கு இந்த சத்தியம் ஸ்க்ரீனில் என்ன நெகட்டிவ்னா, இந்த கீழே ப்ரீமியம் அந்த எக்கனாமிக்கில் இருக்க சீட்ஸ் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது கொஞ்சம் மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னதான் நம்ம பிவிஆரை 1000 குறை சொன்னாலும் அந்த பட்ஜெட் டிக்கெட்டுக்கு அவங்க எல்லா நார்மல் சீட்ஸுக்கு இருக்க மாதிரி சேம் சீட் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பட்ஜெட் சீட்டையும் மாற்றினாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். 2024 இந்த சத்தியம் சினிமாஸ் எப்படி இருக்குன்னா, முன்ன இருந்த சத்தியம் சினிமாஸ் மாதிரியே இப்போயும் கண்டிப்பாக பிவிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நீங்கள் ரீசெண்டாக இந்த சத்தியம் ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனோட டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த ஸ்க்ரீனோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் 1 இயருக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. The world's first object-based cinematic audio. With powerful moving audio that transcends from channels to moving around you with pinpoint accuracy. Whether the soundscape sets the mood of a scene or captures the full extent of nature's fury.